திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் நல்லாசிகளுடன் கழக இளைஞர் அணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் நமது நம்பிக்கை நாயகர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்று சிறப்புரையாற்ற வரும் பிப்ரவரி 22 ஞாயிறு அன்று கோவை கருமத்தம்பட்டியில் நடைபெறும் திமுக இளைஞர் அணி மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு. பட் எதிர்பாராத ஒரு விஷயம் என்னென்னா, நேற்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அம்மையார் ஆசியோடு, புரட்சித் தலைவரோட ஆசியோடு திமுக திருப்பி ஆட்சிக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி, அவர் தான் அப்படி சொல்கிறார் பார்த்து ஐயா பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், அவரும் அதே மாதிரி சொல்கிறார். அப்போது புதுசாக யாருன்னா இந்த வேலையை டெஸ்கிலேருந்து பார்க்குறவங்க பார்த்தாங்கன்னா, ஏன்னாப்பா ஓபிஎஸ் திமுக ஆட்சி வரும்னு சொல்லியிருக்கிற மாதிரி போட்டிருக்க, தப்புப்பா, அது தலைப்பு தப்பு, ஏதோ பேப்பரில் தலைப்பு தப்பாக போட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அந்த நேரத்தில் ஸ்டாலின் சார் திருப்பி வச்சுக்கிட்டு அது அப்படியே ஒரு மாதிரி ரசிச்சுட்டு பார்க்குறாரு. உள்ளபடி அந்த ஃப்ரேம் ஒரு எனக்கு பர்சனலாக ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒரு அரசியல் அப்படின்றது தன்னோட எதிரியை கூட தன் பக்கம் இழுக்கிற அந்த தன்மை என்பது அது பண்ணியிருக்கேன். வெற்றி பெற்றோம் அதான் சார், ஓட்டு போடாதவர்களுக்கும் நான் சேர்த்து வேலை பார்ப்பேன் இல்லை, அது சொல்லியிருக்கிறாரு. அதை தாண்டி ஓபிஎஸ் அவர்களுக்கும் நான் வேலை பார்க்குறேன்னு எங்கே சொல்லலையா அவர்? ஒரு சைடு கெயின் டு ஸ்டாலின் அவர்களோட அந்த டிப்ளமசி, அவரோட அந்த தலைமை பண்பு, அதுக்கு கிடைத்த வெற்றி. அது கூட்டணின்ற இதை தாண்டி நான் என்ன நினைக்கிறேன்னா, தொகுதியாக முதல்வர் கரெக்ட் பண்ணுறாரோன்னு நினைக்கிறேன். இப்போ போடின்ற ஒரு தொகுதி போன வாட்டி தோற்ற தொகுதி, இப்போ ஓபிஎஸ் அங்கே வர்றதுனால ஓபிஎஸ்ஐ வைத்து மேபி அவர் உதயசூரியனை நிற்கிறாரோ, வேறு எதுவும் சின்னத்தில் நிற்கிறாரோ நினைக்கிறேன், அந்த டிக்கை ஜெயிக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ அவர் என்னென்னா மைக்ரோ பாலிட்டிக்ஸ் மேக்ரோ பாலிட்டிக்ஸ் ரெண்டுத்துலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காரு. உதயசூரியன் என்பது குறைந்தபட்சம் ஒரு 170-180 தொகுதியில் நிற்கணும் தமிழ்நாட்டில். அப்படி நின்னால் தான் அந்த சின்னத்தால் தான் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தர முடியும். கூட கை வரலாம், பானை வரலாம், கதிரறிவா சுத்தில் வரலாம், பம்பரம் வரலாம், முரசு வரலாம், எல்லாம் வரலாம். ஆனால் அந்த டீம் கேப்டன் இருக்க ஸ்ட்ரைக் ரேட் அடிச்சு ஆடி ஜெயிச்சு கொடுக்கும், இவங்களாம் ஃபீல்டிங் பண்ணுவாங்க. பட் பேட்ஸ்மேன் யார் அங்கே அப்படின்னு பார்த்தா உதயசூரியன். அதேமாதிரி அந்த சைடு அதிமுக பேட்ஸ்மேன் யாருன்னு பார்த்தோன்னா ரெட்டலை. லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தேர்தலுக்கு முன்பு சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிவடைந்திருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையும், கடந்த முறையை விட அதிக அளவில் சாதனை நாங்கள் செய்வோம்னு சொல்லி ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு. அதற்கேற்றார் போல் கடந்த 2-3 நாட்களாக ஒரு அதிரடி நடவடிக்கைகள் தேமுதிக உள்ளே வந்தது, ஓபிஎஸ் முதல்வரை சந்தித்தது, ஓபிஎஸ் எம்எல்ஏக்கள் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி வரணும்னு சொல்கிறது, ஓபிஎஸ்ஸே சொல்கிறாரு மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்லி. இப்போது திமுக அந்த தேர்தல் தொகுதி பங்கீட்டு குழு அமைத்தது, அடுத்தடுத்து அதிரடியான நடவடிக்கைகளை திமுக ஈடுபடுது, முதலமைச்சரும் ஈடுபடுறாரு. இந்த முதலமைச்சருடைய கருத்தையும் இந்த நடவடிக்கைகள் கொடுத்து உங்களுடைய பார்வை? முதல்ல 5 வருடங்கள் கிட்டத்தட்ட சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பது நிறைவு ஆயிருக்கு. அந்த 5 வருஷம் இதுக்கப்புறம் இந்த சட்டமன்றத்தோட செஷன் கிடையாது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆட்சியினுடைய அந்த சட்டமன்ற சம்பந்தமான விஷயங்கள் முடிவுக்கு வந்திருக்கு நேற்றோட. அப்போ அவையில் முதல்வர் எதிர்க்கட்சி தலைவருக்கு நன்றி தெரிவிக்கிறாரு, கவர்னருக்கு நன்றி தெரிவிக்கிறாரு. அப்போ ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கும், அதாவது ஆட்சி அதிகாரம் அரசியல் அதெல்லாம் தாண்டி ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு நன்றி தெரிவிக்கணும் அப்படின்ற நன்றி. அது நன்றி. அது அறிஞர் அண்ணா கிட்டேருந்து அந்த கண்ணியத்தை நம்ம பார்க்கலாம். அதேமாதிரி ஆர்.என். ரவி அவர்கள், நான் கூட நிறைய நேரத்தில் சொல்லியிருப்பேன், ரவி அவர்களுக்கு கூப்பிடவே கூடாது சட்டமன்றத்துக்கு, கையெழுத்து போடாத கவர்னர் இருந்தான்னா எதுக்கு கூப்பிட்றீங்கன்ற மாதிரி சொல்லுவேன். அந்த கவர்னருக்கும் நன்றி தெரிவித்திருக்கார் நேற்று. அது மரபா மாண்பா அதை தாண்டி அதை சொல்லணுன்ற ஒரு எண்ணம், அது ஒரு செய்தி ஆகணுன்ற அந்த பார்வை இருக்கு இல்லையா, அதெல்லாம் உள்ளபடி வரணும். பட் எதிர்பாராத ஒரு விஷயம் என்னென்னா, நேற்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அம்மையார் ஆசியோடு, புரட்சித் தலைவரோட ஆசியோடு திமுக திருப்பி ஆட்சிக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி, அவர் தான் அப்படி சொல்கிறார் பார்த்து ஐயா பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், அவரும் அதே மாதிரி சொல்கிறாரு. அப்போது புதுசாக யாருன்னா இந்த வேலையை டெஸ்கிலேருந்து பார்க்குறவங்க பார்த்தாங்கன்னா, ஏன்னாப்பா ஓபிஎஸ் திமுக ஆட்சி வரும்னு சொல்லியிருக்கிற மாதிரி போட்டிருக்க, தப்புப்பா, அது தலைப்பு தப்பு, முன்னாடி போடுப்பா, அதிமுக தான் ஜெயிக்கணும்னு தெரியும், உனக்கு இது கூட தெரியாதான்னு வாங்க.
யாரா ஒருத்தர் 6 மாதம் பேப்பர் படிக்காதவங்க இல்லை ஒரு 2 வருஷமாக வெளியூர் போயிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி மலேசியாவில் சிங்கப்பூரில் இருந்துருக்குறாங்க, தமிழக அரசியல் ஃபாலோ பண்ணலன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, ஓபிஎஸ்னா அதிமுக, அவர் எப்படி திமுக வெற்றி பெறும்னு சொல்லுவார் அப்படின்ற மாதிரி ஏதோ பேப்பரில் வந்து தலைப்பு தப்பாக போட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து ஸ்டாலின் சார் வந்து இப்படி வச்சுக்கிட்டு அது வந்து அப்படியே ஒரு மாதிரி ரசிச்சுட்டு பார்க்குறாரு. உள்ளபடியே அந்த ஃப்ரேம் வந்து ஒரு எனக்கு பர்சனலாக ரொம்ப ஒரு நல்லா இருந்தது. அது ஒரு அரசியல் அப்படின்றது தன்னோட எதிரியை கூட தன் பக்கம் இழுக்கிற அந்த தன்மை என்பது அது பண்ணியிருக்காரு. வெற்றி பெற்றோம் அதான் சொல்ல, ஓட்டு போடாதவர்களுக்கும் நான் சேர்த்து வேலை பார்ப்பேன் அப்படின்னாரு. இல்லை அது சொல்லியிருக்கிறாரு. அதை தாண்டி ஓபிஎஸ் அவர்களுக்கும் நான் வேலை பார்க்குறேன்னு எங்கே சொல்லலையா அவர்? அதாவது பொதுமக்களுக்கு சொன்னார். அதில் ஐயப்பன், ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன்லாம் எங்கேருந்து வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இதில் எங்கே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதில் வந்துட்டு தவறுறாருன்னா, இதை ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே இந்த 5-6 பேர் ஒரு குழுவாக போட்டு அவர் ஒரு அணியாகவே போய் சேர்ந்துருக்கலாம். ஒவ்வொருத்தரையாக அமிச்சிட்டு அதுக்கப்புறமா இப்போ இவர் போகிறது இது எப்படின்னா, இந்த கம்பெனிலலாம் கார்பரேட் கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு எம்ப்ளாயீஸ் எல்லாம் அனுப்பிவிடுவாங்க. அவங்களுக்கு எந்த கம்பெனி பிடிக்குதோ அந்த கம்பெனிக்கு ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் ஹெட்டு, டியூ ஹெட்டு, விங்கு, இந்த R&D பார்க்குறவங்க, ரிசர்ச் பார்க்குறவங்களெல்லாம் அமுச்சு விட்டு கடைசியாக CEO இல்லை வைஸ் பிரசிடென்ட்டே போய் அந்த கம்பெனியில் சேர்த்துருவோம். இந்த கம்பெனியில் விட்டுட்டு கிட்டத்தட்ட ஐயா வந்து ஓபிஎஸ் வந்து அந்த ஒரு நிலைமையை வந்து நேற்று நம்ம பார்க்க முடிஞ்சது. அது ஒரு சைடு வந்து கெயின் வந்து டு ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் அவர்களோட அந்த டிப்ளமசி, அவரோட அந்த தலைமை பண்பு, அதுக்கு கிடைத்த வெற்றி அது. இந்த சைடு பொறுத்தவரையிலும் தலைமை பண்பும் ஒரு அதாவது பொலிட்டிக்கல் மெட்டீரியல் ஐயா ஓபிஎஸ் இல்லை அப்படின்றது யதார்த்தமான ஒரு உண்மை. இப்போ நம்ம இதை எப்படி பார்க்குறோன்னா, அரசியல் களத்தில் வந்து ஒரு கட்சியை வழி நடத்தணும், தலைமை தாங்கணும் அப்படின்னு அந்த இடத்துல தான் ஓபிஎஸ் ஐயா வந்து இருந்தார். ஆனால் அவர் கடைசியில் போய் எங்கே போய் ஒரு சரணாலயமாக அவர் எங்கே போய் சேர்றாருன்னா, அறிவாலயத்தில் போய் சேர்றாரு. அப்போ அவருக்கு வந்து அதிமுகன்ற கட்சியை வந்து ஒரு நடத்துறதுக்கோ இல்லை அதுக்கு ஒரு தலைமை பண்பு ஏற்றுறதுக்கு அப்படின்றது இல்லை. அப்போ அவருக்கு அந்த தலைமை பண்பு, ஒரு போராடக்கூடிய ஒரு குணம், எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மை இல்லாததுனால அந்த போராட்ட குணமும் தலைமை பண்பும் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள்கிட்ட அவர் போய் சென்றார். அது அப்படி தான் புரிஞ்சுக்கணும். இப்போ என்கிட்ட ஒரு விஷயம் இல்லை, ஸ்கில் இல்லை, எனக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை அப்படின்னும்போது அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி யாருக்கிட்ட இருக்கோ நான் அவங்கக்கிட்ட போய் சேர்ந்துடலாம். அதனால் அவர் ஓபிஎஸ் ஐயா அப்படி போய் சேர்ந்துட்டார். நம்ம அதை அப்படி தான் பார்க்கணும். இப்போ இதில் என்னென்னா, இனிமேல்ட்டு வந்து இப்போ அம்மா படம் வைக்கிறது, அம்மையார் படம் வைக்கிறது, எம்ஜிஆர் புகழ் பாடுறது, மேபி ஒருவேளை துரைமுருகன் சம்டைம்ஸ் ரேராக பேசுவார். எம்ஜிஆர் என்னை படிக்க வச்சார், ஆனால் எனக்கு அவர் பிடிக்கும், எனக்கு அவர் நிறைய உதவியெல்லாம் பண்ணார், ஆனால் என் தலைவர் கலைஞர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நான் கலைஞர்கிட்ட நான் வந்து கமிட் ஆகிட்டேன், கொள்கையினால் கமிட் ஆகிட்டேன், நான் வந்து என்னோடய தலைவர் ஆகிட்டார், ஆனால் எனக்கு பிடித்தமானவர், பிரியமானவர் எம்ஜிஆர்ன்ற மாதிரி பேசுவார். மேபி ஓபிஎஸும் போய்ட்டு அதேமாதிரி பேசிகிட்டு இருப்பாரா என்னன்னு தெரியல. எனக்கு வந்து எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும் கலைஞரை விட, அம்மா வந்து எனக்கு எல்லாமே கொடுத்தாங்க, ஆனால் கடைசி காலத்தில் எனக்கு வாழ்க்கை பிரச்சனை, என் மானத்தை காப்பாற்றணும், என் தன்மானம் அப்படின்னு வரும்போது எனக்கு வந்து புகலிடமாக இருக்கிறது வந்து இன்றைக்கி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான். அவரை வாழ்த்த வயதில்லை, வணங்குறதா என்ன சொல்கிறது தெரியல. நானும் 3 முதலமைச்சராக இருந்திருக்கேன், ஆனால் இப்படி ஒரு முதல்வரை, அவரே முதலமைச்சராக இருந்தார்ன்றதே மறந்துட்டு இப்படி ஒரு முதல்வரை பார்த்ததில்லை. இதெல்லாம் நடக்கும் பாருங்கள். அதாவது அடுத்த இப்போ தான் வழக்கமாக இப்படி வணக்கம் வச்சுட்டு போயிடுவார், இப்போ தான் பாராட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இனிமேல்ட்டு வரப்போகுது பாருங்கள் ஸ்கிரிப்டெல்லாம் ஒவ்வொன்றும். அது வந்து ஸ்டாலின் சாருக்கு ஒரே சர்ப்ரைஸ் தான் இருக்கும். பரவாயில்லையே, ஏன்னா இப்போ சொந்த கட்சிக்காரங்க பாராட்டி தான் கேட்டு இது பண்ணியிருப்பாங்க. இதில் வேறு நேற்று வந்து அரச அமைப்பு புலவர்கள் பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாக்கூர் போட்டிருந்தார். அவர் இதை பார்க்கல பொழுது ஓபிஎஸ் அவர்கள் பாராட்டினதை இதை பார்த்துருந்தா யோசிப்பார். கூட்டணின்ற இதை தாண்டி நான் என்ன நினைக்கிறேன்னா, தொகுதியாக முதல்வர் கரெக்ட் பண்ணுறாரோன்னு நினைக்கிறேன். இப்போ போடின்ற ஒரு தொகுதி வந்து போன வாட்டி தோற்ற தொகுதி, இப்போ ஓபிஎஸ் அங்கே வர்றதுனால ஓபிஎஸ்ஐ வைத்து மேபி அவர் உதயசூரியனில் நிற்கிறாரோ வேறு எதில் சின்னத்தில் நிற்கிறாரோன்னு அந்த டிக்கை ஜெயிக்க ட்ரை பண்ணுறாரு. ஒரத்தநாடுன்ற அந்த ஒரு தொகுதி அதில் வைத்திலிங்கம் ஜெயிக்கிறார், அந்த தொகுதியை டிக் பண்ண பார்க்குறாரு, வெற்றி பெற பார்க்குறாரு. அதேமாதிரி மனோஜ் பாண்டியன். அப்போ அவர் என்னென்னா மைக்ரோ பாலிட்டிக்ஸ், மேக்ரோ பாலிட்டிக்ஸ் ரெண்டுத்துலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கார். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு அவருக்கு கிடைத்த வெற்றி. இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, பட் எனக்கு டெக்னிக்கலாக கேட்கும்போது பார்த்திங்கன்னா, இதே டிஎம்டிகேவை பொறுத்தவரையிலும் அதில் இபிஎஸ் வந்து ஏலத்தை ஏற்றி விட்டு போயிட்டாருன்ற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எவ்வளோ சீட்டு கொடுக்குறாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதானே ஒரு சிக்கலாகுது. இப்போ டிஎம்டிகே ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், புகழ்கிறாங்க, பாராட்டி பேசுகிறாங்க. இது எல்லாமே எதுக்குன்னா சீட்டு, தொகுதி இங்கே தான் போய் முடியும்.
அந்த பிரச்சனையை திமுக எப்படி சமாளிக்கும், ஸ்டாலின் அவர்கள் எப்படி சமாளிப்பார்கள்? அது ஒரு நியாயமான கேள்வி. இப்போ அடிப்படையில் என்னென்னா, இப்போ டிஎம்டிகே வந்த உடனே இப்போது வட தமிழ்நாட்டில் அதிகமாக சீட்டு கேட்குறாங்கன்னா, வட தமிழ்நாட்டில் விசிகா இருக்குது. விசிகா அதாவது இன்றைக்கி திமுக ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணம் வட தமிழ்நாட்டில் அவங்க பெற்ற அதிகமான வாக்குகள். அதற்கு அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டது கூட இருந்தது எல்லாமே பார்த்தா விசிகா தான். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இதை சொல்கிறோம் அப்படின்னா, இதே கூட்டணி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக, பிஜேபி எல்லாம் கூட்டணி இருந்த பொழுது, இங்கே வந்து விசிகா, காங்கிரஸ், திமுக இருந்த பொழுது, சென்னை மண்டலத்திலையும் வட தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ், விசிகா, திமுக அந்த கூட்டணி பெற்ற வெற்றியை வைத்து தான் ஆட்சி என்பது உறுதியானது. அதில் விசிகாவோட பங்களிப்பு அதிகம். இப்போது அதே இடத்துக்கு வந்து டிஎம்டிகேவும் வருதுன்னும் போது காங்கிரஸும் ஒரு சில சீட்டு கேட்கும், டிஎம்கேவும் ஒரு சில சீட்டை கேட்கும், விசிகாவும் கேட்கும். அந்த சீட்டுகளை வந்து நீங்கள் டிஎம்டிகேக்கு கொடுக்குறீங்கன்னா மேபி அது சிக்கல் டெக்னிக்கலாக என்ன வருன்றது ஒன்று பார்க்கணும். இல்லை லார்ஜர் பிக்சர் பார்க்குறீங்க, ஒரு 500 ஓட்டு 1000 ஓட்டு டிஎம்டிகேக்கு தமிழ்நாடு பூரா பரவலாக இருக்குது. ஸோ அப்போ ஒரு 60-70 தொகுதியில் அவங்களுக்கு வந்து ஒரு 2000-3000 ஓட்டு இருக்குது. அது ஒரு வேளை ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு நினச்சா அப்படி பார்த்தா கரெக்டு. பட் இப்படி சின்னன் டு சின்னோன்னு இப்படி பார்த்தீங்கன்னா, இது வந்து டிஎம்டிகே உள்ளே வந்தது வந்து டிஎம்கேக்கு ஒரு மைனஸ் தான். அது ஏன் நம்ம அப்படி சொல்கிறோன்னா, உதயசூரியன்ன்றதுனுடைய சின்னத்தினுடைய தன்மை என்பது வேறு. உதயசூரியன் என்பது வந்து குறைந்தபட்சம் ஒரு 170-180 தொகுதியில் நிற்கணும் தமிழ்நாட்டில். அப்படி நின்னால் தான் அந்த சின்னத்தால் தான் உங்களுக்கு வெற்றியை வந்து பெற்றுத்தர முடியும். கூட கை வரலாம், பானை வரலாம், கதிரறிவா சுத்தில் வரலாம், பம்பரம் வரலாம், முரசு வரலாம், எல்லாம் வரலாம். ஆனால் அந்த டீம் கேப்டன் இருக்க ஸ்ட்ரைக் ரேட் அடிச்சு ஆடி ஜெயிச்சு கொடுக்கும், இவங்களாம் ஃபீல்டிங் பண்ணுவாங்க. பட் பேட்ஸ்மேன் யார் அங்கே அப்படின்னு பார்த்தா உதயசூரியன். அதேமாதிரி அந்த சைடு அதிமுக பேட்ஸ்மேன் யாருன்னு பார்த்தோன்னா ரெட்டலை தான் அடிக்க முடியும் ரன்னு. அப்போ கூட இருக்கிறவங்க தாமரை, மாம்பழம்லாம் ஃபீல்டிங், அவங்களால வந்து பந்து போட முடியும், போலிங் போட முடியும், ஆனால் அடிச்சு ஆட முடியாது. அவங்க பேட்ஸ்மேனாக இருந்தால் ஆல்ரெடி அவங்க களத்தில் நின்று இருப்பாங்க. அப்போ இந்த 2 கட்சிகள் வந்து திராவிட கட்சிகள் வந்து அதிக சீட்டு நிற்கணும். ஸோ அது வந்து ஒரு டஃப்பான ஒரு சேலஞ்ச் வந்து அடுத்த ஸ்டேஜ். அது அடுத்த ரவுண்டுக்கு வந்து ஸ்டாலின் சார் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதில் வந்து அவருக்கு கொஞ்சம் கண்டிப்பாக சிக்கல்கள் இருக்கும். அது வந்து ஒரு சாமானியமான அசால்ட்டாக பண்ணிட்டு அதில் ஒரு கணக்கு வச்சுருப்பாங்களே. இப்போ டிஎம்டிக்கு உள்ளே வருதுன்னா இப்போ 7+1 பரவலாக பேசுகிறாங்க. அந்த 7 திமுகலேருந்து போகுமா, இல்லைன்னா ஏற்கனவே காங்கிரஸ் போன்ற கட்சிகள் கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு இப்போ தான் வந்திருக்கிறீங்க. மரியாதை கொடுக்குறதில்ல, மாண்பு கொடுக்குறதில்ல, ஆட்சியில் அதிகாரம் பங்கு கொடுக்குறதில்ல அப்படின்னு பேசிட்டு அப்போ கூட்டணிக்கு 2 புதிய கட்சியை வர வச்சுருக்கிறாங்க. யாரை வைத்து வராங்க? காங்கிரஸ் கூட இருக்குன்னா வராங்க. முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்கார், அவர் தலைமையில் திமுக இருக்குன்றதுனால தான் வராங்க. அப்படி வரவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது திமுக மீது. இப்போ ஒரு வேளை காங்கிரஸ் நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு, எங்களுக்கு விஜய் வந்து அழகாக தெரிகிறாரு, விஜய் சார் வந்து 40% ஓட்டு வச்சுக்கிறதா அவங்களே பேசிக்கிறாங்க, நாங்கள் ஒரு 5% வச்சுன்னுக்கிறோம், நாங்கள்லாம் சேர்ந்து போயின்னா நாங்கள் எவ்வளோ பெரிய கட்சி தெரியுமா 45ன்னு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேளை அப்போது அந்த கூட்டணியில் காங்கிரஸ் போனாலும் கூட்டணி அந்த விவகாரத்தில் திமுகவுக்கு பெரிய சர்க்கடல் பர்செப்ஷனில் வர. டிஎம்டிகே உள்ளே வந்திருக்கு, மக்கள் நீதி மையம் வந்திருக்கு, இப்போ காங்கிரஸால் என்ன பாதிப்போ அதை இதை வைத்து நம்ம சரி செய்யலாம் அப்படின்ற அந்த ஒரு புள்ளிக்கு நகருவாங்க. அதை மனசில் வச்சு தான் அவங்க டிஎம்டிகேவை எடுத்திருக்காங்க. ஒன்று, காங்கிரஸ் எதனா வாலாட்டுச்சுன்னா வாழை ஒட்டனை இருக்கிறதுக்கு இது தலைமைக்கு சொல்கிற செய்தி. குழு இங்கே போடுங்க, இது பிரச்சனையில் இருக்கும்போது 70 நாளாக வெயிட் பண்ணுறோம், 80 நாளாக வெயிட் பண்ணுறோன்ற போது அப்படியா சரி யார்ப்பா கூட்டணிக்கு ரெடியாக இருக்கீங்க, நீ வாப்பா என்னங்க நான் பேசினே இருக்கிறேங்க வியாபாரம் முடிங்கன்னா இல்லை நான் முடிச்சுட்டு அப்புறமா கூப்பிட்றேன் 22ஆம் தேதிக்கு மேலேன்னு ஷோனஸ் பிளேஸ். அதனால் அது வந்து ஒரு டெக்னிக்கல் அட்வான்டேஜ் அவர் கொண்டு வந்திருக்காரு. இதில் ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, லோக்கல் இப்போ சீட்டு கிடைக்கல. இப்போ நான் வந்து இப்போ கடலூரில் இருக்கிறேன், இப்போ எனக்கு வந்து திமுக ஒன்றிய செயலாளர் நான், இல்லை நகர செயலாளர், இல்லை இப்போ நான் வந்து மதுரையில் இருக்கிறேன், எனக்கு தான் அங்கே ஒரு தொகுதியில் சீட்டு நான் இருக்கும்பொழுது அதை வந்து ஒரு வேளை கூட்டணிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அது லோக்கலில் வந்து ஒரு மனச்சோர்வை 100% உருவாக்கும். அதை முதல்வர் எப்படி சரி செய்கிறாரு, இல்லை ஒரு கட்சி தலைவர், அது முதல்வரால் சரி செய்ய முடியாது, கட்சி தலைவரால் தான் அதை சரி செய்ய முடியும். அப்போது முதல்வராக அவரோட வேலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வருது. இனிமேல் கட்சி தலைவராக அவர் என்னென்ன பண்ண போகிறாருன்றது தான் முக்கியம். அதான் அண்ணா அதை அழகாக பிரித்து சொல்லுவார், ஆட்சின்றது வரும் போகும், ஆனால் கட்சின்றது என்றைக்குமே இருக்கும், கட்சி தான் முக்கியம். அதனால் அவர் வந்து அந்த கட்சியில் இந்த சீட்டு ஒதுக்குறது இதெல்லாம் வந்து சிக்கல்கள் வரும். அது எப்படி கையாளுறாருன்றதை நம்ம பார்க்கணும். இந்த குழு அமைச்சிட்டாங்க, தொடர்ச்சியாக காங்கிரஸ் கேட்டுக்கிட்டு இருந்த குழுவை இன்றைக்கி திமுக அமைச்சிட்டாங்க. 7 பேர் கொண்ட டிஆர் பாலு தலைமையில் குழு அமைச்சாச்சு. இப்போ காங்கிரஸ் அந்த பேச்செல்லாம் விட்டுருவாங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இனிமேல் அது குரல் வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சீட்டு வந்து
இனிமேல் கம்மியாகக்கூடாதுங்கிற அந்த பார்கெனிங் அதெல்லாம் நீங்கள் முன்னாடியே ஒத்து வந்திருக்கணும். என்றைக்கு டிஎம்டிகே வந்துச்சோ நாங்கள் கம்மி பண்ணால் என்ன பண்ணுவீங்க? டிஆர் பாலு, கே நேரு, ஆர் ஆசா இவங்களெல்லாம் இன்னுமா எங்களை நம்பலை, இன்னுமா எனக்கு யாரும் தெரியல அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. பாஷாபாய் மாதிரி இருக்கும் டைலாக் டெலிவரி. இல்லை, கடந்த முறையை விட இந்த முறை கம்மியான தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் ஒத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கா? சரி, கோச்சிக்கோங்க. கோச்சின்னு போகிறது தான் போங்க. என்ன பண்ண போகிறீங்க? 2029 இப்போ இந்த ரிசல்ட் வரும். இந்த ரிசல்ட்டில் ஒரு வாக்கு வங்கி வரும். திமுகவுக்கு ஒன்று ஆட்சி உறுதி, இல்லைன்னா எதிர்கட்சி உறுதி. 2 ப்ராபபிலிட்டி. ஒன்று வெற்றி இல்லை தோல்வி. வெற்றி பெற்றால் ஆட்சி இருக்க போது, பர்சன்டேஜ் இருக்க போகுது, நீங்கள் திருப்பி இங்கே தான் வரப்போகிறீங்க. ஒருவேளை தோல்வி பெற்றாலும் எதிர்கட்சியாக உட்காந்தாலும் நீங்கள் இங்கே தான் வரப்போகிறீங்க. ஏன்னா தாவேக்காவோட ரிசல்ட் என்னன்றது மேலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள்லாம் சொல்கிற அந்த 30% 40% இருக்கா இல்லையன்றது தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சதுக்கப்புறம் போயிட்டு பாராளுமன்ற தேர்தலில் போய் நிற்பீங்களா? என்ன விஜய் பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறாரா? இல்லை ராகுல் காந்தி டிஎம்கே இல்லாமல் அவரால் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா? அதனால் இந்த வியாபாரம் இதெல்லாம் இப்போ இன்னும் ஒரு வாரத்தில் தெரிஞ்சிடும். எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு ஹோலி பண்டிகை வருது. மார்ச் 1 2 அந்த தேதியில் வரும். பிரதமர் 1ஆம் தேதி வந்துட்டு போகிறாரு. வந்துட்டு போனோன்னா மார்ச் முதல் வாரத்தில் நீங்கள் எப்போ வேணால் எதிர்பார்க்கலாம். இதை நம்ம எதை வச்சு சொல்கிறோன்னா, ஏப்ரலில் உங்களுக்கு தேர்தலை முடிச்சாகணும். ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் தேர்தலை முடிச்சிங்கன்னா தான் நீங்கள் மேலே சட்டமன்றத்துக்கு பதவியேற்பு பண்ணி வைக்க முடியும். அப்போது வெஸ்ட் பெங்காலெல்லாம் பார்த்திங்கன்னா 1 கட்டம் 2 கட்டத்தில் வைக்க முடியாது. அங்கே ஒரு 8 கட்டம் இல்லை 5-6 கட்டம் அந்த மாதிரி வைப்பாங்க. ஒரு கட்டத்துக்கும் இன்னொரு கட்டத்துக்கும் 1 வாரம் டைம் எடுத்துக்கோங்க. அப்போ ஒரு 4 கட்டம் இல்லை 5 கட்ட தேர்தல் நடத்துகிறாங்கனாலுமே அதுக்கு உங்களுக்கு ஒரு 4 வாரம் தேவை. ஃபஸ்ட்டு தேர்தலுக்கும் செகண்ட் ஃபேஸுக்குமே அந்த டேட்டு கொடுக்கணும். தேர்தல் அறிவித்து ஃபஸ்ட்டு ஃபேஸுக்குமே மினிமம் ஒரு 30 நாள்லாம் கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு 45 நாள் தேவைப்படுது. அப்போ அந்த 45 நாள் தேவைப்படுதுன்னா நீங்கள் மார்ச் முதல் வாரத்தில் தேர்தல் அறிவிச்சிங்கன்னா தான் ஏப்ரல் எண்டில் நீங்கள் அது தேர்தலை முடிக்க முடியும். அப்போ வெஸ்ட் பெங்காலோட கணக்கோடு பார்க்கும்போது தமிழ்நாடு சிங்கிள் ஃபேஸில் போய்டும். நம்ம ஒரு கட்ட தேர்தலில், அப்போ தமிழ்நாடு ஒரு கட்ட தேர்தலில் போகுதுன்னா நமக்குமே மார்ச் முதல் வாரத்தில் எதிர்பார்க்கலாம். இந்த இப்போ விஜய் சார் வளர்ந்துருக்கிறாரு 20%, 30%, 40%னா இன்னும் அந்த 15 நாளைக்கு அந்த இது சொல்லலாம். இல்லை ஓகே தேர்தல் நேரத்தையும் சொல்லிக்கிறீங்க, பிரச்சாரத்தையும் சரினா இன்னும் ஒரு 45 நாளைக்கு அந்த படத்தை ஓட்டலாம். அதுக்கப்புறம் ஓட்டு எண்ணி பெட்டி திறந்து பார்க்கும்போது என்ன ஏதுன்றது தெரிஞ்சிடும். இல்லை, குறிப்பாக இப்போது தொடர்ச்சியாக இப்போ தேமுதிக வராங்க, ஓபிஎஸ் பாராட்டுறாரு, திமுக கூட்டணி வலிமையாகிக்கிட்டே வருதுங்கிற ஒரு பார்வை இருக்குது. இல்லை, அதிமுகவுடைய என்டிஏவுடைய நிலைப்பாடு எப்படின்னு பார்க்குறீங்க? ஏன்னா இது சேர்ந்ததுனால அவங்களுக்கு ரொம்ப பின்னடைவுன்னு சொல்கிறாங்களே, அது களத்தில் எதிரொலிக்குமா? அதுங்க ஒரு கட்சி 1% கட்சி இல்லை 0.5% கட்சி. முக ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, அது 0.5% இருந்தாலும் அதை விடக்கூடாது, அதை வாங்கி போட்டணும்னு சொல்லிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸும் ஒரு சிலர் வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பொசிஷன் இருக்குது, அவங்களுக்கு அந்த வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த கம்பெனியால் எல்லா ஸ்டாக்கும் வாங்க முடியுது, வாங்கிடுறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வேல்யூவேஷன் ஸ்டாக் கொண்டு வாங்குவாங்க. அதாவது என்னோட கணிப்புக்கு என்னோட மதிப்புக்கு இதுதான் வேல்யூ இருக்குது, இதை வாங்கினா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி நினைக்கிறார். ஏன் அப்படின்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு அவருக்கு என்றைக்குமே அதீத முக்கியத்துவம் கொடுக்கல. எப்படி நம்ம அதை சொல்கிறோன்னா, எம்பி சீட்டுன்னு வரும்போது கட்சிக்காரங்களுக்கு சீட்டு கொடுத்தவர் எல்கே சுதீஷ் அவர்களுக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்துருந்தாருன்னா அந்த கூட்டணி உறுதியாக இருக்கும். ஆனால் கொடுக்கல. போன வருஷம் வாய்ப்பு வந்தது, இப்போவும் வாய்ப்பு வருது. இப்போவும் 2 எம்பி காலி ஆகுது. இப்போவும் சரி ஏதோ ஒன்று பண்ணலாம், ஒன்று அன்புமணிக்கு ஒரு சீட்டையும் சுதீஷ்க்கு ஒரு சீட்டை கொடுத்துட்டு நம்ம வாசனுக்கு ஏதோ ஒன்று சொல்லலாம், இல்லை வேறு ஏதோ ஒன்று பண்ணலாம், இல்லை அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த முயற்சிக்கே போகல அவங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, இதுதான் நாங்கள் தர முடியும், இருந்தால் இருங்க இல்லைனா போங்க அப்படின்ற அந்த இடத்துல தான் வச்சுருந்தாங்க. அவங்க இன்ஃபேக்ட் பார்த்தா நல்லா கொஞ்சம் ஏற்றியே விட்டுட்டாங்க. அந்த ஏலத்தில் அதிகமாக தான் எடுத்துருக்குறாங்க திமுக, அதில் டவுட்டே கிடையாது. அந்த கட்சி ஏன்னா இப்போ நான் சொல்கிறேன், ஒரு வேளை 6 சீட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா போன தேர்தலில் விசிகாவுக்கு 6 சீட்டு கொடுக்கப்பட்டது. அப்போ அதே சீட்டை திருப்பி டிஎம்டிக்கவும் விசிகாவையும் ஒரே சம அளவில் வைக்கிறீங்களா, இல்லை சிபிஐ சிபிஎம்மோடு சேர்த்து ஈக்குவலாக வைக்கிறீங்களா? ஏன்னா அவங்க 2% வாக்குகள் வச்சுருந்தாலும் ஜெயிச்சிருக்கிறாங்க. உங்கள் கூட 5 வருஷம் இருந்திருக்காங்க. இவங்க நேற்று வரல அவங்க கூட இல்லை, இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் உள்ளடியில் இதெல்லாம் சிக்கல்கள் இருக்குது. அப்போ இதை எப்படி பார்க்குறாங்கன்றது ஃபஸ்ட்டு பார்வை. அப்படி பார்க்கும்போது அதிமுகவை பொறுத்தவரையிலும் டிஎம்டிக்கே ஒரு சிறிய கட்சி. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் ஐயாவை பொறுத்தவரையிலும் ஓபிஎஸ் ஐயா இன்றைக்கி தேதியில் திமுகவுக்கு வேணால் பலம் சேர்ப்பார், அவரால் அதிமுகவுக்கு பலம் சேர்க்க முடியவில்லை. என்ன எதை வைத்து இதை நம்ம பேசுகிறோம்? சமூக வாக்குகளை சுற்றி ஓபிஎஸ், ஏன்னா இப்போ டிடிவி என்டி போனதுனால
இப்போ ஏடிஎம்கே கூட போக மாட்டார்னு நினச்சாங்க. இப்போ ஏடிஎம்கே அந்த என்டிஏ கூட்டணி இணைஞ்சிருக்கிறாரு. இப்போ ஓபிஎஸ் இழுக்கும்போது சமூக வாக்குகளை கரெக்ட். இதை வந்து 2 பார்வையாக பார்க்கலாம். ஒன்று வந்து தேனி மாவட்டத்தில் இவர் முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் துணை முதல்வர், கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர். 4 சட்டமன்ற தொகுதியில் 3 தொகுதியில் வெறும் இவர் வண்டி தான் ஜெயிக்கிறார். எவ்வளோ ஓட்டை ஜெயிக்கிறாருன்னா 10,000 சில்லற 12,000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறார் அவர். பெரியகுளம் அவரோட பழைய தொகுதி போயிடுது, கம்பம் பக்கத்து தொகுதி போயிடுது, தொலைவாக இருக்கிற ஆண்டிப்பட்டி எப்பயுமே வந்து அதிமுக கோட்டட் பேசப்பட்ட தொகுதி, அடிக்கடி சிக்கல். அப்போது இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அவர் வந்து அங்கே வந்து சரியாக ஒரு பெரிய தலைவராக அவர் இவால்வ் ஆகலை. அப்படி அவர் பெரிய தலைவராக அவர் இவால்வ் ஆகியிருந்தாருன்னா அவர் அதிமுக தலைவராக இருப்பார். சரி, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மதுரை மாவட்டம் எடுத்திங்கன்னா 5க்கு 5 திமுக 5 சட்டமன்ற தொகுதி ஜெயிக்குது, அதிமுக 5 சட்டமன்ற தொகுதி ஜெயிக்குது. அப்போ சரிபாதையாக பிரிக்கிறாங்கன்னா நான் என்ன பார்க்குறேன்னா அங்கே வந்து மூர்த்தி அவர்கள், பிடிஆர் அவர்கள், தளபதி அவர்கள், அந்த மாதிரி திமுக வகைரால் இருக்கிறவங்க அவங்க அந்தந்த தொகுதியில் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டி ஜெயிக்கிறாங்க. அதேமாதிரி இந்த சைடு எடுத்திங்கன்னா ராஜன் செல்லப்பா, செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார் அவங்களோட தகுதியை காட்டி, ஐயப்பன் அவங்களோட தகுதியை காட்டி ஜெயிக்கிறாங்க. ஆனால் இப்போ இதில் உங்களுக்கு வந்து ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ, அது பார்டர், அது மதுரைக்கு தெரியும், அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருமே திமுகவுக்கு வரார். அப்போ திமுக வந்து ஒரு கட்சி தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்களை எடுக்கிறத விட எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேட்பாளர்களை எடுக்கிறாங்க. இப்போ இது வந்து இந்த சைடில் நீங்கள் பிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இழந்திருக்காங்க. ஒரு பெரிய ஒரு கூட்டணியையோ இல்லை ஒரு பெரிய விஷயத்தையோ இழக்கலை. இவர்களுக்கெல்லாம் வந்து இவங்க சரியாக இவங்க ஏரியாவில் இவங்கெல்லாம் வேலை பார்க்கல, இவங்க சரியாக பண்ணல அப்படின்றது தான் இபிஎஸோட குற்றச்சாட்டு. இந்த டெக்னிக்கல் கிரவுண்டில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், இது வந்து வின்வின் சுச்சுவேஷன் 2 பேருக்கு. யார் யாருக்கு வின்வின் சுச்சுவேஷன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வின். எப்படி வின்னுனா நம்மளை எதிர்த்துட்டு இருந்த முன்னாள் முதல்வர் ஒருத்தர் அதிமுகவில் முதலமைச்சராக இருந்தவர் இன்றைக்கி நம்மளை பாராட்டுறாரு. இது எனக்கு கிடைத்த வெற்றி. அதிமுகவில் இருக்கிறவங்க திமுகவை வர வச்சு சேர வச்சு அவங்களே பாராட்ட வச்சு வேடிக்கை பார்க்குறது திமுகவோட ஒரு சூப்பரான ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டில் அவங்க வெற்றி. இந்த சைடு இபிஎஸை பார்த்தோன்னா நான் சொன்னேன், கேட்டிங்களா, என்னை எதிர்க்கிறேன்னா என்ன தானே எதிர்த்து அரசியல் பண்ணோம், ஏன் இவர் போய் திமுகவில் சேர்றாரு? அப்போ நான் சொன்னேன்ல இவர் ஸ்லீப்பர் செல்லு, இவர் பி டீம்னு கரெக்டாக போயிடுச்சு இல்லை அப்படின்னும் போது இபிஎஸ்க்கு வந்து என்னென்னா தலைவலி மிச்சம். உக்காந்துக்கணும், குழு போடணும், ஒருங்கிணைக்கணும், சேரணும், பிரிக்கணும், சேர்த்ததுக்கு பிரித்ததுக்கு இனிமேல் அந்த தொல்லையே கிடையாது. தெரிஞ்ச மாதிரி கட்சிக்கு இனிமேல் ஒரு தலைமை, அதிமுகவுக்கு ஒரு தலைமை. நீங்கள் கேட்ட அந்த சமுதாய ஓட்டு அது சரி செய்யறதுக்கு தான் அவங்க அமமுக கொண்டு வந்து உள்ளே விட்டுட்டு டிடிவியை உள்ளே எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டாங்க. இல்லை இப்போ தேமுதிகவாகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் ஒரு குறிப்பிட்ட சதவீதமோ சமூகமோ ஒரு வாக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்டாலின் அவர்கள் அந்த சாமர்த்தியத்தால் உள்ளே எடுத்துட்டாருன்னு வச்சாலுமே எடப்பாடி அவர்களுடைய பிடிவாதத்தினால தானே தேமுதிகவும் ஓபிஎஸும் வந்து விலகி போகிறாங்க, சேர்க்க மாட்டார் அப்படிங்கிறதுனால போகிறாங்க. டிஎம்டிகே பார்வையை பார்க்கணும் இல்லை? கரெக்ட். டிஎம்டிகே ஒருத்தருடைய பிடிவாதத்தினால ஒரு வெற்றி தடைப்படுதுங்கிற பார்வை இருக்கு இல்லையா? அதாவதுங்க வெற்றி தோல்வின்றதை தாண்டி இவர்களுக்கு எவ்வளவு வாக்கு இருக்குன்றது அவருக்கு தெரியும். நீங்கள் இபிஎஸை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டியது. ஹீ நோஸ் வாட் இஸ் டூயிங். கூடுதல் பலம் இல்லை. ஓபிஎஸ் அவர்களை வைத்தா 10 பேரை ஜெயிச்சுட்டு வந்தால் அதுக்கப்புறமா கொச்சல் குடிப்பீங்க, தலைவலி குடிப்பீங்க. எனக்கு தலைவலி வேணாம். எனக்கு வந்து எதிரி யார்? முதல்வர் ஸ்டாலின். ஸ்டாலினுக்கு எதிரி யார்? அதிமுக தலைமை தாங்குறவங்க. நாங்கள் 2 பேர் சண்டை போட்டுக்கிறோம். நீங்களாம் வந்து சும்மா வந்து குறுக்கா மறுக்கா அம்புலாம் விட்டு நீ தொல்லை பண்ண, நீ வந்து என்னை அம்பு விட்டு வீக்காக்கி என்ன பண்ண போகிற? அங்கே திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு உதவி பண்ண போகிறீங்க. இது இங்கேருந்து பண்ணாமல் தயவுசெய்து அங்கேயே போயிடுன்னு அமுச்சு விட்டாச்சு. எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறாரு, ஏற்றுக்கலைன்னா திடீர்னு இன்றைக்கி ஏற்றுக்கலையே. தேர்தல் தோற்ற ஒரு 6 மாதத்துலேயே அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு இல்லைங்க. ஏன் நான் தோற்றேன், எதனால் நான் தோற்றேன், யார் எந்தெந்த இடத்துல வேலை செய்யலை. எடப்பாடி பழனிசாமி பண்ண ஒரு தப்பு என்னன்னா தோற்ற மாவட்ட செயலர் நிறைய பேரை மாற்றாமல் இன்னும் வச்சுருக்கிறது தான் அவர் பண்ண தப்பு. அவர் சொந்த கட்சியில் ஏன்னா களை எடுக்கிறது சரி செய்கிறதுனா மொத்தமாக செய்யணும். ஆனால் அவர் என்னென்னா மேலே ஒண்டி ஒரு சிலதை பண்ணிவிட்டு கீழே விட்டுட்டார். அதேமாதிரி டிஎம்டிகேவை பொறுத்தவரையிலும் அவங்க வந்து எல்லா கட்சிக்கிட்டையும் பேசக்கூடிய தன்மை படுத்தவர்கள். இப்போது டிஎம்டிகேவும் ஓபிஎஸும் வராங்க. ஏன் வராங்கன்னா ஸ்டாலின் அவர்களை நம்பி தான் வராங்க. ஸ்டாலின் சாருக்கு வந்து இவங்களுக்கும் சேர்த்து திமுக தான் இப்போ வேலை செஞ்சு ஹெல்ப் பண்ணணும். டிஎம்டிகேவை பொறுத்தவரையிலும் ஓபிஎஸை பொறுத்தவரையிலும் ஓகே, மேபி அவர் நிற்கிற தொகுதியில் அவர் தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சுக்குவார், அதுக்கு ஒரு இது இருக்கும். இல்லை இப்போ விஜயபிரபாகர் நிற்கிறாருன்னா அவருக்குன்னு ஒரு வசீகரம் இருக்கும், கட்சி மொத்தமாக இறங்கி வேலை செய்ய ஜெயிப்பாங்க. மற்றபடி மற்ற
டிஎம்டிகே வேட்பாளர்களுக்கு திமுக தான் இன்னமும் வேலை செய்யணும். அதை நம்பி தான் அவங்களும் வராங்க. அப்போ இந்த ரவுண்டில் என்ன இப்போ கேட்டால் சரிபாதியான வெற்றி யாருக்கு அப்படின்னா, ஒரு பாதி வந்து முதல்வர் ஸ்டாலினுக்கு, அவரோட தலைமை பண்புக்கும் கூட்டணி அந்த அமைக்கிற அந்த யுக்திக்கும் கிடைத்த வெற்றி. இன்னொரு வெற்றியாளர் தானாக, அதாவது எப்போ நான் இதை தான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன், தயவுசெய்து நல்ல வேலை போங்க அப்படின்னா போகல, சரி பிஜேபியோட போய் சேருங்கன்னா போகல, சரி என்டிஏ கூட்டணியில் அமமுகவில் போய் சேர்ந்து குக்கரில் நில்லுங்க, இல்லை வேறு எதனா சின்னவாங்க, இல்லை தனி கட்சி நடத்தி சேருங்கன்னா அதுவும் போகல, நான் வந்தால் ரெட்டலையில் தான் வருவேன், ரெட்டலை இல்லை. நல்ல வேலை. இப்போ ஆக்சுவலாக எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து உண்மையாக கேட்க போனால் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொல்லுவோம். எப்பா நல்ல வேலை பண்ண, ரொம்ப மண்டை கொச்சலாக இருந்தார்ப்பா, ஏதோ அவங்களுக்கும் நல்லது பண்ணி எனக்கும் நல்லது பண்ணி இப்போ ஆட்டம் கிளியர் ஆகி போச்சு. இல்லை ஒன்று திமுக எதிர்ப்பு அதிமுக, இதில் இப்போ ஓபிஎஸ் அவர்களை சேர்க்கலைன்னு வச்சுக்கோங்களேன். இவர் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டார். யார்? இபிஎஸ். அரசியல் இவங்க 2 பேருக்குள்ளே இது வந்து தந்திரமாக விளாடுறாங்க. இது நிறைய பேர் வெளியிலேருந்து பார்த்தா தெரியாது. அதிமுக என்ன அரசியல் விளையாடுறது சேர்த்து விளையாடுறாரு இபிஎஸ் ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் அவர்களுக்கு எது கரெக்டாக வரும், எப்படி செட்டிங்காக இருந்தால் நமக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி இவர் விளையாடுறாரு. அதனால தான் அழகாக என்ன பண்ணுறாங்க, இப்போது ஓபிஎஸ் நீங்கள் இப்போ இபிஎஸ் அவர்கள் ஏற்றுக்கலை, மாற்ற போகிறது கிடையாது, மாற்றணுன்னா என்றைக்கோ மாற்றிருக்கலாம். நம்ம தான் ஊடகத்தில் அதை பேசு பொருளாக்கி செய்தியாக்கி பலவீனமாக இருந்தது, பிரிந்தது, அதிமுக தோற்று போச்சு, இதெல்லாம் நம்ம பேசும்போது ஓபிஎஸ் தான் காரணம். இபிஎஸ்க்கு வந்து இன்னும் அந்த நம்பிக்கை மக்கள்கிட்ட அந்தளவுக்கு இல்லை, அப்படியும் அதை பார்க்கலாம் இல்லையா. அதிமுகவுக்கு பழைய செல்வாக்கு இல்லைன்றதையும் பார்க்கலாம்ல. ஓபிஎஸ் தான் காரணன்றதை தாண்டி அப்போ அதிமுக அந்த இழந்ததை திருப்பி மக்கள்கிட்டேருந்து தான் சம்பாதிக்க முடியும். அதற்கு வந்து தேர்தல் பிரச்சாரம் மக்கள்கிட்ட போய் பண்ணுறது அது என்னன்றது பார்க்குறோம் நம்ம. பட் இதில் என்னன்னா, ஒருவேளை ஐயா ஸ்டாலின் அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களை சேர்க்கலைன்னா ஓபிஎஸ் என்ன பண்ணியிருப்பார், போய் விஜய் சார்கிட்ட சேர்ந்துருப்பார். விஜய் சார்கிட்ட சேர்ந்தவொன்னே என்ன பண்ணுவாங்க, இதோ அடுத்த எம்ஜிஆர், இதோ அடுத்த அம்மையார், இதோ ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்க போகிறாருன்னா உங்கள் விஜய் உயிர் என்ன வருவான்னு அப்படியே வைப்பு பண்ணும்போதே அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இங்கே ஓபிஎஸ் ஒரு பாட்டு போட்டு எம்ஜிஆர் பாட்டு போவார். அவர் பக்கத்தில் செங்கோட்டையன் உன்னை ஏறிந்தால் இவர் ஒரு எம்ஜிஆர் பாட்டு போட்டு போவார். இப்போ இந்த கன்ஃபியூஷன்லாம் முடிஞ்சிச்சா களம். நான் ஃபஸ்ட்லேருந்து ஒன்று சொல்லிகிட்டு இருக்கிறேன், திமுக தாவேக்கா திமுகன்னு யார் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, விஜய் சார் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒன்று இல்லவே இல்லை. அவர் கட்டமைக்கிறாரு, அவர் வந்து ஒரு காணல் நீர், அது வந்து மண்குதிரை, அதை கட்டமைக்கிறாரு, மூளை செலவை செய்கிறாரு. 40% வரலாம் இருக்குது, வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குது, திமுக தீய சக்தி அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அதை சுற்றி ஒரு கட்டமைப்பை கட்டிக்கிட்டு இருக்காரு. அதில் அரசியல் இல்லை, அரசியல் புரிதல் இல்லை. சரி, திமுக தீய சக்தினா நீங்கள் நல்ல சக்தினா நீங்கள் நல்ல சக்தி அப்படின்றத காட்டணும். அப்போது ஓபிஎஸ் இப்போ அங்கே போயிட்டார். அடுத்த ஆப்ஷனும் போச்சா, யாருக்கு போச்சு, விஜய்க்கு போச்சு. அப்போது முதல்வர் என்ன பண்ணுறாரு, தாவேக்காவோட அரசியலும் சேர்த்து பண்ணியிருக்கிறாரு. யார் உங்கள் கூட சேரணும், யார் உங்கள் கூட சேரக்கூடாது, யார் ஏன் கூட இருக்கணும், யார் எதிரில் இருக்கணும், எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ ராமதாஸ் ஐயாவை சேர்க்கணுன்னா சேர்க்கலாம். யார் சேர்க்கலாம், திமுக தலைவர் ஸ்டாலின் சேர்க்கலாம். போய் பார்த்தாங்க. யார் போய் பார்த்தது, கட்சியில் இருக்கிறவங்களாம் போய் பேசினாங்க. கேட்டால் நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்பாங்க. எல்லோரும் தெரியவங்களும் தெரியும், ரைட்டுங்களா. அதே மாதிரி திருப்பி வந்து சேலத்துக்காரரையும் போய் எடப்பாடி பழனிசாமியும் அங்கே சேலத்தில் அந்த தருமபுரியில் இருக்கிறவர் ஐயா அருள் ராமதாஸ் போய் பெரிய ஐயா அமிச்சாருன்னு போய் பார்த்தாரு. ஐயா நன்றி வணக்கம், நீங்கள் கேட்குற அளவுக்குலாம் சீட்டு கொடுக்குற அளவுக்கு எங்ககிட்ட சக்தி இல்லை, நாங்கள் ஆல்ரெடி அன்பு பண்ணி கொடுத்துட்டோம், ஃபஸ்ட்டு உங்களை தான் கூப்பிட்டோம், நீங்கள் வந்து வரல, அதனால் வந்து உடம்பை பார்த்துக்கோங்க, நன்றி, அப்புறமா பிறகு சந்திப்போம், மனசில் இடம் இருக்குது ஆனால் சீட்டில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லி யார் அமுச்சு விட்டது, எடப்பாடி பழனிசாமி அமுச்சு விட்டார். ஸ்டாலின் சாரும் என்ன பண்ணுறாரு, அப்படியே வெயிட் பண்ணி பார்க்குறாரு. சரி விசிக்கு அதெல்லாம் சொல்லுமா, வேறு யாருன்னா அதெல்லாம் சொல்லுவாங்களா, ஆப்ஷன்ஸ் வைப்போம், 10 நாள் வைப்போம். எவ்வளோ அரசியல் பண்ணியிருக்காங்க இந்த 2 பேர் தெரியுதா. ஸ்டாலின் சார் பண்ணுறது வெளிப்படையாக தெரியுது, எடப்பாடி பழனிசாமி உள்ளுக்குள்ளே பண்ணுறது வெளியில் தெரியல, ஆனால் 2மே அரசியல் தான். அப்போ ராமதாஸ் ஐயாவை தள்ளிட்டாங்களா, தள்ளினவொன்னு அவர் என்ன பண்ணார், கோர்ட்டுக்கு போய் மாம்பழத்து நிப்பாட்டு, தேர்தலை அறிவிக்காத, அதாவது மொத்த தமிழ்நாடே தேர்தல் வரணும், தேர்தல் மக்களுக்கு எப்பயுமே தேர்தல்னு திருவிழா, எங்களுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வேர்ல்டு கப்பு பார்க்கணும், பிளேயர்ஸ் எல்லாம் வரணும், ஆடணும், எங்ககிட்ட வந்து வணக்கம் வச்சு தயவுசெய்து ஓட்டு போடுங்கன்னு கேட்கணும். இல்லைன்னா வரவே மாட்டாங்க இவங்க. இந்த எம்எல்ஏலாம் இருக்கிறாங்களே, ஆட்சியாளர்களே, மக்களை கண்டிக்கவே மாட்டாங்க. அதனால் வரட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் வரட்டும். அப்படி இருக்கும்போது ஐயா என்ன பண்ணுறாரு, கோர்ட்டுக்கு போயிட்டு
நிப்பாட்டு, ஆட்டத்தை நிப்பாட்டு, எனக்கு மாம்பழம் இல்லைனா தேர்தலில் இருக்கக்கூடாது அப்படின்னா கோர்ட்டு டென்ஷன் ஆகி எங்களை பார்த்தா எப்படி தெரியுது, உங்களுக்குலாம் வேறு வேலை இல்லை அப்படின்னா அண்ணன் என்ன அப்பா சொன்ன பையன் கேட்குறது இல்லை அப்படின்னு இருக்கிறேன், கேட்குறது இல்லாமல் இல்லாடா அப்படின்னு இருக்காங்க கோர்ட்டில். அதுக்கப்புறம் இதெல்லாம் நேரம் கிடையாது, போய் சிவில் சூட்டு போட்டு நீங்கள் கீழே பார்த்துக்கோங்க, இதெல்லாம் ஆனவன ஃபைலை தூக்கின்னு மேலே வருங்க. இதே மாதிரி கோர்ட்டு விஜய் அவர்களுக்கும் சொல்லிச்சு, ஞாபகம் இருக்குங்களா? ஜனநாயகம் படம் தான் இதுதான் இப்போ எங்கள் பிரச்சனையா, சுப்ரீம் கோர்ட் வரலாம் வருவீங்களா, போய் கீழே போய் பார்த்துக்கோங்கன்னு அனுப்பிச்சி விட்டாங்களா? அப்போது அரசியல்ன்றது எல்லா தன்மையிலும் எல்லா விஷயத்தையும் கையாளுறது. அப்போ எனக்கு என்ன சந்தோஷம்னா, டிஎம்டிகேவை இவர் என்ன பண்ணுறாரு, ஏலத்தை ஏற்றி அங்கே தள்ளி விடுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, இவர் வெறுப்பேற்றது ஓபிஎஸை தூண்டில் போட்டு அப்படி தூக்குறாரு. தூக்கும்போது என்ன ஆகுதுன்னா தாவேக ஆப்ஷன் அவுட்டு. இதில் பெனிஃபிஷரி வந்து சரி டிஎம்டிகே போனால் பரவாது, ஓபிஎஸ்சி போயிட்டார் எப்பா கூட, இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க, அதிமுக ஒருங்கிணைப்பு குழுனுங்க. நான் தான் ஒருங்கிணைக்கவும் வேணாம் பிரிக்க வேணாம் நீங்கள் போயிருன்றேனே அப்படின்ற மாதிரி இபிஎஸ் ஸ்டாண்டு. அப்போ சுற்றி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆட்டத்தை பல வருஷமாக திமுக அதிமுக ஆடிக்கிட்டு இருக்குது. இந்த புதுசாக வரவங்களெல்லாம் கழிச்சு விடுறது, அப்படியே காலி பண்ணுறது. மக்கள் நீதி மையம் வந்ததா, மைக்கெல்லாம் தூக்கி போட்டிங்களா, மாற்று ஊழல் அது இது. அது இப்போ இது பேசுகிறதுனால ஒரு சிலர் என்னை வந்து ஊழலுக்கு சப்போர்ட் பண்ணுறது தவறா. நான் வந்து ஆட்டத்தை ரசிக்கிறேன். அரசியல் வந்து ஒரு ஆட்டம், அது கால்பந்தாக பார்க்கலாம், கபடியாக பார்க்கலாம், குத்து சண்டையாக பார்க்கலாம். ஒரு ரவுண்டு நீ குத்துனீங்கன்னா ஒரு ரவுண்டு இவங்க குத்துவாங்க, மாறி மாறி போகுது இந்த திராவிட அரசியல். யார் எங்கெங்கே காயினை ஊற்றி எதை எப்படி பிரிக்கிறாங்க எப்படி உடைக்கிறாங்கன்றது நம்ம கூர்ந்து உள்ளே போய் பார்க்கும்போது தெரியுது இல்லை. இப்போ பெரியவர் காலி ஐயா மருத்துவர் ராமதாஸ் யாரும் நோ டேக்கர்ஸு வேணா ஒன்று பண்ணலாம். இப்போவும் நேரம் கெட்டு போயிடல, ஹார்லிக்ஸ் பாட்டில் 4 ஆப்பிள் 6 ஆரஞ்சு பனையூரில் பையில் வாங்கி போட்டுன்னு நேராக அங்கேருந்து வேகமாக ஓட்டின்னு போனால் தைலாபுரம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம், ஹைவேலேயே போயிடலாம், ஈஸியாரில் கடன்னு இப்படி போய் ரைட்டு திரும்பினா வந்துடும் திண்டிவனம். இல்லை இப்படியா செங்கல்பட்டுக்காக போனீங்கன்னா ஜிஎஸ்டி ரோட்லேயே போயிடலாம், எப்படி போனாலும் போயிடலாம். அவர் வண்டி வேகமாக போகுமா, ஏன்னா தலைப்பெல்லாம் போடுவாங்க பத்திரிக்கையில், சீரி பாய்ந்த விஜய் கார் மணிக்கு இவ்வளோ வேகம் போகும்போலாம் போடுவாங்க. அது வேகமாக போய் என்ன பண்ண போகுதுன்னு தெரில. அதனால் இப்போ கூட நம்ம வந்து அவர் மேலே இருக்கிற அக்கறையில் தான் சொல்கிறோம். ஏன்னா அவருக்கு யாருமே வரல. அவர் தான் சொன்னார், நம்மளை நம்பி வருவாங்கல்ல, நம்ம எதனா கொடுக்கணும்ல, பதவி பண்ணணும்ல அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தார். அதெல்லாம் வைத்து பார்க்கும்போது என்னன்னா, இப்போதைக்கு கடைசியாக இருக்கிறவர் ஐயா மருத்துவர் ராமதாஸ். அதனால் விஜய் அவர்கள் நேரம் தாழ்த்தாமல் எவ்வளவு சீக்கிரமாக போய் அவரை பிடிச்சிக்கிறாரோ அது அவருக்கு நல்லது. அதில் வேறு சில சிக்கல்லாம் இருக்குது, அது ஒருவேளை நடந்தால் நம்ம அதை அப்புறமா பேசுவோம். நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.